Photoperiodism in plant physiology. Photoperiodism. இப்போ ட்ரீஸ்க்கு வந்து பல வருஷங்கள் தேவை ஃப்ளாரிங் பண்ணுறதுக்கு. ஆனால் ஆனுவல் ஹெர்புக்கு ஃப்ளவர் வந்து கொஞ்சம் மாதத்துலேயே வந்துடும். ஸோ ஈச் பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் வந்து அவங்க வெஜிடேட்டிவ் ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் அந்த வெஜிடேட்டிவ் ஃபேஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு ரீப்ரடக்டிவ் ஃபேஸ் வரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் தேவை, பீரியட் தேவை. ஸோ அதை நாம் என்னன்னு சொல்கிறோன்னா, அந்த டைம் இருக்கு இல்லையா, இப்போ இது வரையும் வெஜிடேட்டிவ் ஃபேஸ், இதுக்கப்புறம் ரீப்ரடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு தனக்குள்ளேயே அந்த பிளான்ட்டுக்குள்ளேயே வந்து ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலை வச்சிட்ருக்கு, கண்ட்ரோல் பாயிண்ட்டை வச்சுருக்கு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பயாலஜிக்கல் கிளாக். ஸோ இந்த ஃபிசியாலஜிக்கல் மெக்கானிசம், அதாவது ஃப்ளாரிங்க்கு ரிலேஷனாக இருக்கிறது வந்து அதாவது ஃப்ளாரிங்கை ரிலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரெண்டு. லைட் பீரியட், அதுதான் ஃபோட்டோ பீரியாடிசம், அண்ட் டெம்பரேச்சர் வந்து வெர்னலைசேஷன். இந்த பீரியடில் நம்ம ஃபோட்டோ பீரியாடிசத்தை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வெர்னலைசேஷனை பற்றி பார்ப்போம். ஃபோட்டோ பீரியாடிசம் இது வந்து physiological change on flowering due to relative length of light and dark is called photoperiodism. அப்போ இது வந்து ஒரு சேஞ்ச், ஃபிசியாலஜி, ஒரு ஃபங்க்ஷனல் சேஞ்ச் தான். அதாவது எதோட பேஸ் பண்ணி லைட் அண்ட் டார்க்கோட லென்த்து பேஸ் பண்ணி ஃப்ளவரிங் நடக்கணும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபோட்டோ பீரியாடிசம். ஸோ லைட்டை பேஸ் பண்ணி ஃப்ளாரிங் நடக்கணும். அந்த லைட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கணும், லைட் அண்ட் டார்க் மாறி மாறி கொடுக்கணும். ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபோட்டோ பீரியாடிசம். இந்த ஃபோட்டோ பீரியாடிசம்ன்ற வார்த்தையை காயின் பண்ணவர் யார் தெரியுமா? கார்னர் அண்ட் ஆலர்ட் இன் 1920. ஃபோட்டோ பீரியாடிசம் டேர்மை கொடுத்தவங்க யாரு? கார்னர் அண்ட் ஆலர்ட் இன் 1920ல. அண்ட் இவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, பைலாக்சி என்றது வந்து ஒரு சோயாபீன் வெரைட்டி, கிளைசின் மேக்ஸ் அதாவது சோயாபீன் வெரைட்டியான பைலாக்சியில் வச்சு தான் இந்த ஃபோட்டோ பீரியாடிசம்ன்ற ஒரு இது இருக்குது. அதை காயின் பண்ணது வந்து கார்னர் இன் ஆலர்ட் இன் 1920ல. அண்ட் இன்னொரு பிளான்ட்டான மேரிலேண்ட் மெமோத், அதாவது டொபேக்கோட வெரைட்டிலையும் அவங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பிளான்ட்ல இருந்து கார்னர் அண்ட் ஆலர்ட் 1920ல ஃபோட்டோ பீரியாடிசம் வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க, காயின் பண்ணாங்க, காயின் பண்ணாங்க. எதில் பார்த்தாங்கன்னா, சோயாபீன்ஸ் வெரைட்டியான பைலாக்சி, தட் இஸ் கிளைசின் மேக்ஸ், அண்ட் நிக்கோஷியானா வெரைட்டியான மேரிலேண்ட் மெமோத்லையும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ பீரியட் தேவை, ஒரு ஃப்ளாரிங்கை தூண்டுறதுக்கு ஃபோட்டோ பீரியட் தேவை. அந்த பீரியடை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிரிட்டிக்கல் டே லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஃப்ளாரிங்கில் பர்டிகுலர் ஃபோட்டோ பீரியட் தேவை, அதை கிரிட்டிக்கல் டே லென்த்ன்னு சொல்லலாம். ஸோ மேரிலேண்ட் மெமோத்தில் டொபேக்கோ வெரைட்டி எவ்வளோ லைட்டு தேவை தெரியுமா? எவ்வளோ ஹவர்ஸு? 12 hours. இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ மேரிலேண்ட் மெமோத்துக்கு 12 hours ஆஃப் லைட்டு தேவை. அதே மாதிரி காக்லிபர், ஜாந்தியம் பெனின்சி வானிக்கம்ல 15.05 hours ஆஃப் லைட் ஃபார் ஃப்ளாரிங் தேவை. ஸோ மேரிலேண்ட் மெமோத்துக்கு எவ்வளோ தேவை? 12 hours. அப்போது காக்லிபருக்கு 15.05 hours தேவை. ஸோ மேரிலேண்ட் மெமோத் வந்து நிக்கோஷியானா வெரைட்டி, அதாவது டொபேக்கோ வெரைட்டி, அதுக்கு 12 hours தேவை. அண்ட் காக்லிபர் வந்து ஜாந்தியம் பெனின்சி வானிக்கத்துக்கு 15.05 hours தேவை ஃப்ளாரிங்க்கு. இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபோட்டோ பீரியாடிசத்தை வச்சு 3 வகையாக பிரிக்கிறாங்க. லாங் டே, ஷார்ட் டே, டே நியூட்ரல் பிளான்ஸ். இப்போ லாங் டே பிளான்ஸ் பார்க்கலாமா? ஸோ இந்த பிளான்ட்டுக்கு வந்து லாங் கிரிட்டிக்கல் டே லென்த் தேவையாம் ஃப்ளாரிங்க்கு. லாங் கிரிட்டிக்கல் டே லென்த் வந்து ஃப்ளாரிங்க்கு தேவை. அப்போ இவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா, லாங் டே பிளான்ஸ்க்கு ஷார்ட் நைட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பீ, பார்லி, ஓட்ஸ். ஸோ பீ, பார்லி, ஓட்ஸ் தான் லாங் டே பிளான்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ லாங் டே பிளான்ஸோட எக்ஸாம்பிள் என்ன? பீ, பார்லி, ஓட்ஸ். ஷார்ட் டே பிளான்ஸ், அப்போ ஷார்ட் டே பிளான்ஸுக்கு வந்து அந்த கிரிட்டிக்கல் டே லென்த் பீரியட் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் போதும். ஸோ ரொம்ப
ஷார்ட் கிரிட்டிக்கல் டே லென்த்தாக இருக்கலாம், ஃப்ளாரிங் நடந்துடும். அப்போ இவங்களை என்ன சொல்லலாம்னா ஷார்ட் டே பிளான்ஸ். இன்னொரு பேர் என்னென்னா லாங் நைட் பிளான்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ லாங் டே பிளான்ஸ்க்கு ஷார்ட் நைட் பிளான்ஸ் அண்ட் ஷார்ட் டே பிளான்ஸ்க்கு லாங் நைட் பிளான்ஸ். இவங்களுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டொபேக்கோ, கோக்லிபர், சோயாபீன், ரைஸ், கிரைசாந்திமம். டொபேக்கோ, கோக்லிபர், சோயாபீன்ஸ், ஜாந்தியம், ரைஸ், கிரைசாந்தியம். ஸோ லாங் டே பிளான்ஸில் 3 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். பீ, பார்லி, ஓட்ஸ். ஷார்ட் டே பிளான்ஸுக்கு டொபேக்கோ, ரைஸ், கோக்லிபர், கிரைசாந்திமம், சோயாபீன்ஸ். இங்கே ஓகே. டே நியூட்ரல் பிளான்ஸ். டே நியூட்ரல் பிளான்ஸ்ன்னா இது வந்து நம்பர் ஆஃப் த பிளான்ஸ், அதாவது எவ்வளோ லைட்டு கிடைக்குதோ அவ்வளோ, இவ்வளோதான் கிடைக்கணும். இந்த கிரிட்டிக்கல் பீரியட்லாம் இல்லை. ஸோ தெர் ஆர் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் விச் கேன் ஃப்ளவர் இன் ஆல் பாசிபிள் ஃபோட்டோ பீரியட்ஸ். ஸோ ஷார்ட் டேவாக இருந்தாலும் அது ஃப்ளவரிங் நடக்கும், லாங் டேவாக இருந்தாலும் ஃப்ளவரிங் நடக்கும். ஸோ அவங்கள என்னன்னு சொல்லலாம், ஃபோட்டோ நியூட்ரல் ஆர் இன்டிட்டர்மினன்ட் பிளான்ஸ். ஸோ டே நியூட்ரல் பிளான்ஸை ஃபோட்டோ நியூட்ரல் ஆர் இன்டிட்டர்மினன்ட் பிளான்ஸ். எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, ரோடோடென்ட்ரான், டொமேட்டோ, காட்டன். ஸோ டே நியூட்ரலுக்கு வந்து பொட்டேட்டோ, ரோடோடென்ட்ரான், டொமேட்டோ, காட்டன். பொட்டேட்டோ, ரோடோடென்ட்ரான், டொமேட்டோ, காட்டன் வந்து டே நியூட்ரல். அப்போது ஷார்ட் டேக்கு வந்து டொபேக்கோ, கோக்லிபர், கிரைசாந்திமம், சோயாபீன்ஸ், ரைஸ். அப்போது லாங் டேக்கு பீ, பார்லி, ஓட்ஸ். இதில் 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோட்டோ பீரியாடிக் இண்டக்ஷன். இப்போ ஃபோட்டோ பீரியாடிக் அப்ராப்ரியேட்டாக ஒரு ஃபோட்டோ பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 24 hour சைக்கிள் கான்ஸ்டியூட் 1 இண்டக்டிவ் சைக்கிள். அதாவது 24 hour சைக்கிளை தான் 1 இண்டக்டிவ் சைக்கிள்னு சொல்கிறோம். இண்டக்ஷனாக ஃப்ளாரிங்கை தூண்டுறது. அப்போ இந்த மாதிரி எவ்வளோ ஒரு பிளான்ட்டுக்கு எவ்வளோ இண்டக்டிவ் சைக்கிள் தேவை ஃப்ளாரிங்க்கு? The phenomena of conversion of leaf primordia into flower primordia under the influence of suitable inductive cycle is called photoperiodic induction. அதாவது லீஃப் பிரைமோடியாவை ஃப்ளவர் பிரைமோடியலாக மாற்றணும். அதுக்கு எவ்வளோ இண்டக்டிவ் சைக்கிள் தேவை, அதுதான் ஃபோட்டோ பீரியாடிக் இண்டக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஜாந்தியம் என்றது ஷார்ட் டே பிளான்ஸ், அதுக்கு 1 இண்டக்டிவ் சைக்கிளே போதுமா? ஆனால் பிளான்டாகோக்கு வந்து லாங் டே பிளான்ஸ் 25 இண்டக்டிவ் சைக்கிள் தேவை. ஸோ ஜாந்தியம்க்கு ஷார்ட் டே பிளான்ட்ன்றதுனால 1 இண்டக்டிவ் சைக்கிளே போகும். பிளான்டாகோ வந்து லாங் டே சைக்கிள்ன்றதுனால 25 இண்டக்டிவ் சைக்கிள் தேவை. சைட் ஆஃப் ஃபோட்டோ இண்டக்டிவ் பெர்செப்ஷன். ஸோ சைட் எங்கே அது தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ பீரியாடிக் ஸ்டிமுலஸ் வந்து பெர்சீவ் ஆகிறது வந்து லீவ்ஸ் மூலமாக தான். ஸோ ஃபோட்டோ இண்டக்டிவ் சைட் எங்கே இருக்குது? லீவ்ஸ் மூலமாக தான் நடக்குது. அங்கே என்ன இருக்குது? ஃப்ளோரல் ஹார்மோன் இல்லையா? அந்த ஃப்ளோரல் ஹார்மோன் எங்கே சிந்தசைஸ் ஆகுது? லீவ்ஸில் தான் சிந்தசைஸ் ஆகுது. ஸோ இந்த லீவ்ஸில் சிந்தசைஸ் ஆகி எங்கே போகுது? அப்பிக்கல் டிப்புக்கு போகுது. ஸோ அப்பிக்கல் டிப்பில் தான் என்னது? ஃப்ளாரிங்கை ப்ரமோட் பண்ணுற அந்த ஃப்ளவர் பிரைமோடியா இருக்குது. ஸோ லீவ்ஸில் சிந்தசைஸ் ஆகிற ஃப்ளோரல் ஹார்மோன் வந்து அப்பிக்கல் டிப்புக்கு போய் ஃப்ளாரிங்கை தூண்டுவிக்குது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கா? அதாவது ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் எதில் பண்ணியிருக்காங்கன்னா, கோக்லிபர், ஜாந்தியம், பெனிசிலி வானிக்கம், ஏ ஷார்ட் டே பிளான்ட். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஒரு பிளான்ட், பாட்டட் பிளான்ட்டான ஏவை எடுக்கிறாங்க. ஸோ அந்த பியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே, அதாவது லீவ்ஸ் இருக்குது. அதாவது இது என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, லீஃபில் தான் அந்த ஹார்மோன் இருக்குது. அந்த லீஃபில் இருந்து இப்போ டிப்புக்கு போயிட்டு ஃப்ளவரை தூண்டுறாங்க. இது ஷார்ட் டே பிளான்ட். இப்போ செகண்ட் இதுவும் கோக்லிபர் தான். அதில் என்ன இல்லை? லீவ் சுத்தமாக இல்லை. ஃப்ளாரிங் இருக்கா? இல்லை. தேர்டு சீல பாருங்கள், ஒரே ஒரு இலை மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஃப்ளாரிங் வந்துடுச்சு. இப்போ லாங் டே பிளான்ட்லேயும் பாருங்கள். ஸோ ஷார்ட் டே பிளான்ட். இப்போ லாங் டே பிளான்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, அதாவது லாங் டே கொடுத்துருக்காங்க. ஸோ டீல லீவ்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் ஃப்ளாரிங்கில். ஏன்னா ஷார்ட் டே பிளான்ட் இல்லையா, அதனால் கோக்லிபர் ஒரு ஷார்ட் டே பிளான்ட். ஸோ லாங் லைட் கொடுத்தோடனே ஃப்ளாரிங் இல்லை. அப்புறமா லீவ்ஸ் மொத்தமாக இருந்தாலும் ஃப்ளாரிங் இல்லை. ஆனால் ஷார்ட் டே கொடுத்த உடனே எஃப்ல ஃப்ளவரிங் வந்துடுச்சு. ஸோ ஜாந்தியம் வந்து
ஃப்ளவர் அண்டர் ஷார்ட் டே கண்டிஷன். இதில் புரியுதா? ஸோ லாங் டே கொடுத்தும் ஃப்ளாரிங், ஆனால் அதுவே ஷார்ட் டே கொடுத்தோடனே ஃப்ளாரிங் வருது. அப்புறமா இந்த பிளான்ட்ஸை ஃபுல்லாக டீஃபோலியேட்னா லீவ்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஃப்ளவர் வராது. ஸோ இந்த செகண்ட் கண்டிஷன் பி கண்டிஷனில் பார்த்தோம் இல்லையா, ஃப்ளவர் லீஃப் ஃபுல்லாக எடுத்துட்டோம், ஃப்ளவரிங் இல்லை. ஆனால் ஃப்ளவரிங் வந்து அக்கர் ஆகும். ஒரே ஒரு லீஃப் இருந்தால் போதும், ஃப்ளவரிங் வரும். ஸோ இப்போ காக்லிவர் பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீஃபோலியேட் பண்ணியாச்சா லாங் டே கண்டிஷனில் வச்சா என்ன நடக்கலை, ஃப்ளவர் வளரல, ஃப்ளவர் ஃபார்ம் ஆகலை. இப்போ ஒரே ஒரு லீஃபை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணி ஷார்ட் டேயில் வச்சோம்னா என்ன ஆகுது, ஷார்ட் டே அண்ட் ரெஸ்ட் இன் லாங் டே. இப்போ இந்த ஒரே ஒரு லீஃபை வந்து ஷார்ட் டேயில் வச்சுருக்காங்க, மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ஷார்ட் டேலையும் மற்ற எல்லா லீவ்ஸையும் லாங் டேயில் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன வந்திருக்கு, ஃப்ளவர் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ப்ரூவ் பண்ணுது என்னது, ஷார்ட் பீரியட் இருந்தாவே போதும் ஃப்ளாரிங் அக்கர் ஆகும் ஷார்ட் டே பிளான்ஸில் அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் பண்ணுது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபோட்டோபீரியாடிசம். ஃபோட்டோபீரியாடிசத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதோட ரோலை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ஃபோட்டோபீரியாடிசம் இருக்கிறதுனால. ஃபோட்டோபீரியாடிசம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. ப்ரீ கண்டிஷனிங், அதாவது கண்டிஷன் பண்ணி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை வச்சு ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸை கொடுத்து தூண்டி வச்சு ஒரு பிளான்ட்டை ஃப்ளார் பண்ணுறதுக்கு. ஃபைட்டோக்ரோம். ஸோ ஃபைட்டோக்ரோம் என்றது ஒரு ப்ளூவிஷ் பில்லி புரோட்டீன் பிக்மெண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா லைட், அதாவது லைட்டை பெர்சீவ் பண்ணுற பிக்மெண்ட்டும் சொல்லலாம். ஃபோட்டோஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு காரணமே இந்த பிக்மெண்ட் தான், ஃபைட்டோக்ரோம் தான். இது என்ன கலரு, ப்ளூவிஷ் பில்லி புரோட்டீன். இதை சொன்னவங்க பார்த்தீங்கன்னா பட்லர் எட்டால் 1959 பிக்மெண்ட்டில் வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்குது, ரெண்டுமே இன்டர் கன்வெர்டபிள். ஸோ யார் சொன்னது, பட்லர் எட்டால் இன் 1959 இது ரெண்டுமே 2 இன்டர் கன்வெர்டபிள் ஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்து ரெட் லைட் அப்சார்பிங் பிக்மெண்ட், இட் இஸ் டெசிக்னேட்டட் ஆஸ் ஷார்ட் PR. ஸோ ரெட் லைட்டை அப்சார்ப் பண்ணுற பிக்மெண்ட்டுக்கு பேர் என்ன, PR. ஷார்ட் டேல PR. அதுவே ஃபார் ரெட் லைட் அப்சார்பிங் பிக்மெண்ட் ஆஸ் PFR. இப்போ ஃபார் ரெட் லைட் பிக்மெண்ட்டு அதாவது ஃபார் ரெட் லைட் பிக்மெண்ட்டை PFRன்னு சொன்னோம் இல்லையா. இந்த PR வந்து ரெட் லைட்டை 660 நானோமீட்டரில் அப்சார்ப் பண்ணுது. ஸோ 660 நானோமீட்டரில் அப்சார்ப் பண்ணி என்னவா மாறிடுது, PFR மாறிடுது. அதே மாதிரி PFR வந்து 730 நானோமீட்டரில் ஃபார் ரெட் லைட்டை அப்சார்ப் பண்ணி PR மாறிடுது. ஸோ ரெண்டுமே இன்டர் கன்வெர்டபிள் தானே. ஸோ PR வந்து லைட்டை 660 நானோமீட்டரில் அப்சார்ப் பண்ணி PFR மாறுது. அதே PFR ஃபார் ரெட் லைட்டை 730 நானோமீட்டரில் அப்சார்ப் பண்ணி PR மாறிடுது. ஸோ இங்கே பாருங்க, PR வந்து 660 நானோமீட்டரில் PFR மாறுதா. திரும்பி இந்த PFR வந்து 770 நானோமீட்டரில், அதாவது டேல PR வந்து 660 நானோமீட்டர் அப்சார்ப் பண்ணி PFR மாறுது. PFR நைட்டில் 730 நானோமீட்டர் அப்சார்ப் பண்ணி PR மாறுது. ஸோ PFR இஸ் ஈக்குவல் டு த ஃபிசியாலஜிக்கல் ரெஃபரன்ஸ், அதாவது மேலே எக்ஸ் போட்டிருக்காங்க, இந்த PFR அந்த எக்ஸ் வந்து சேர்ந்ததுன்னா PFR என்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த PFR ஃபார்ம் வந்து பயாலஜிக்கலி இன்ஆக்டிவா அன்ஸ்டேபிள். ஸோ PR மட்டும் பயாலஜிக்கல் இன்ஆக்டிவ் அன்ஸ்டேபிள். ஆனால் PFR வந்து பயாலஜிக்கலி ஆக்டிவ் ஆனால் அன்ஸ்டேபிள். ஸோ PR வந்து பயாலஜிக்கலி ஆக்டிவ் அன்ஸ்டேபிள், சாரி PR நான் சொல்கிறது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. PRன்றது வந்து பயாலஜிக்கல் இன்ஆக்டிவ் அண்ட் ஸ்டேபிள். PFR வந்து பயாலஜிக்கலி ஆக்டிவ் அண்ட் அன்ஸ்டேபிள். ஷார்ட் டே பிளான்ஸில் PR ப்ரமோட்ஸ் ஃப்ளாரிங். ஸோ ஷார்ட் டே பிளான்ஸில் PR வந்து ஃப்ளவரிங்கை தூண்டுது, ஆனால் எது தடுக்குது, PFR தடுக்குது. லாங் டே பிளான்ஸில் PFR வந்து ஃப்ளாரிங் அண்ட் PR வந்து ஃப்ளாரிங்கை இன்ஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஷார்ட் டே பிளான்ஸில் PR ப்ரமோட்ஸ் ஃப்ளாரிங், PFR இன்ஹிபிட்ஸ் ஃப்ளாரிங். ஆனால் லாங் டே பிளான்ஸில் PFR ப்ரமோட்ஸ் ஃப்ளாரிங் அண்ட் PR இன்ஹிபிட்ஸ் ஃப்ளாரிங். ஸோ PFR வந்து ஹைட்ரோஃபோபிக்கோட அசோசியேட் ஆயிருக்கு, மெம்பரேன் ஏரியா ஆஃப் மெம்பரேன் சிஸ்டம். அண்ட் PR வந்து டிஃப்யூஸ்டு ஸ்டேட் இன் சைட்டோபிளாசம். ஸோ PFR எங்கே இருக்குது, ஹைட்ரோஃபோபிக்.
மெம்பரைன் சிஸ்டத்தோட அசோசியேட் ஆயிருக்கு. பிஆர் வந்து என்னவா இருக்கு? பிஆர் வந்து டிஃப்யூஸ்டு ஸ்டேட்டில் சைட்டோபிளாசத்தில் இருக்குது. ஸோ பிஎஃப்ஆர் வந்து ஹைட்ரோஃபோபிக் மெம்பரைன் சிஸ்டத்தோட அசோசியேட்டாக இருக்குது. பிஆர் வந்து டிஃப்யூஸ்டாக சைட்டோபிளாசத்தில் இருக்குது. ஸோ பிஎஃப்ஆர் நெக்ஸ்ட் the interconversion of two forms of phytochrome is mainly involved in flower induction and also additionally plays a role in seed germination and changes in membrane conformation. அதாவது மெயின் ரோல் என்னன்னா ஃப்ளாரிங் தான். ஏன்னா ரெண்டுமே இன்டர்கன்வெர்ட்டபிளியா ஃப்ளாரிங் தான். இருந்தாலும் சீட் ஜெர்மினேஷன்லேயும் மெம்பரைன் கன்ஃபர்மேஷன்லேயும், அதாவது மெம்பரைன் கன்ஃபர்மேஷன் சேஞ்சஸ்லேயும் இவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோ பீரியாடிசம் இன் பிளான்ஸ். பைனியர்ஸ் ஆஃப் ஃபோட்டோ பீரியாடிசம், அதாவது முன்னாடி சொன்னவங்க யாருன்னா கார்னர் அண்ட் ஆலட் 1920 சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது லாங் டே பிளான்ட், ஷார்ட் டே பிளான்ஸ். ஸோ ஷார்ட் டே பிளான்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன? பீ, பார்லி, ஓட்ஸ். லாங் டே பிளான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் பீரியட் தேவை. அதே மாதிரி ஷார்ட் டே பிளான்ஸ், டே நியூட்ரல் பிளான்ஸ் வந்து எப்போ வேணாலும் ஃப்ளாரிங் நடக்கும். பொட்டேட்டோ, ரோடோடென்ட்ரான், அது மாதிரி எக்ஸாம்பிள், டொமேட்டோ, காட்டன் எல்லாமே. ஓகே. அண்ட் லாங் டே பிளான்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ், கிரைசாந்திமம், டொபேக்கோ, சோயாபீன்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து லாங் டே பிளான்ஸில் வருது. இது வந்து ஷார்ட் டே பிளான்ஸ். ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா அந்த லாங் டே பிளான்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் பீ, பார்லி, ஓட்ஸ் தான். ஷார்ட் டே பிளான்ஸுக்கு தான் ரைஸு, கிரைசாந்திமம், காக்லீபர், சோயாபீன்ஸ், டொபேக்கோ இது எல்லாமே எக்ஸாம்பிள். ஷார்ட் டேக்கு ஒரு கிரிட்டிக்கல் பீரியட் ஷார்ட்டாக இருந்தால் போதும், லாங் டேஸ்க்கு அதிகமாக தேவை. டே நியூட்ரலுக்கு வந்து பொட்டேட்டோ, ரோடோடென்ட்ரான், டொமேட்டோ, காட்டன் இது எல்லாமே தான் தேவை. ஸோ இது ஒரு ரீகேப் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நான் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.